காலையில் 5 மணிக்கு மங்களகரமா தலைக்கு குளிச்சுட்டு தொடப்பத்தோடும் கக்கூஸ் பலியோடும் வராங்கல்ல, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். பேரு மகாலட்சுமி. பேருக்கேற்ற மாதிரி இந்த மாடர்ன் காலத்துலேயும் மாமியார் சொல்லத்தாரு அன்பான சமத்தான மருமக. இவங்க மாமியார் மருமகளோட பாசத்தை பார்த்து சொந்த புருஷனை பொறாமப்பட்டு இவங்க எல்லாரையும் விட்டுட்டு தூரமாக ஃபாரினுக்கு வேலைக்கு போயிட்டாரு. இவங்களுடைய வாழ்க்கை கதையும் மாமியார் மருமகள் பாசத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தான் அன்பான மாமியார். பக்கத்தில் நிற்கிறது அவங்களுடைய பாசக்கார தம்பி. சே, எப்போ பார்த்தாலும் இந்த நியூஸ் பேப்பரில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, மாமியார் தலையில் கல்லை போட்ட மருமக இப்படியே வருது. சே சே சே, இந்த மருமகளுங்களே இப்படி தான் இருப்பாளுங்க போல. ஏண்டா? ஆமாக்கா ஆமாக்கா, இதுக்கு தான் நான் உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்கல. ஆமாக்கா நீ சரியாக்கா சொல்றீங்க. இது புள்ளிக்கு மட்டும் கல்யாணம் பண்ணக்குமா, நம்ம மட்டும் கடைசிக்கு ஜாலரை தட்டணுமா? இவகிட்ட காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் காஃபி வரல. ஏ மகா மகா, இதோ வந்துட்டேன். இந்த கிழவிக்கு வேற வேலையே இல்லை, சும்மா கத்திக்கினே இருக்கும். இந்த வந்துட்டேன். இன்னும் என்னடி பண்ற? இதோ வந்துட்டேன். ஆடி அசைஞ்சு வர்றத பாரு. இந்தாங்க தட்டி. ஐயா, காஃபி தானே கேட்டேன். சாரி காஃபி தான் அது. இதுக்கு தான் ராமசாமி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா 100 பவுன் நகையாவது வந்திருக்கும். லவ் கிவனும் உன்னை கட்டிட்டு வந்துட்டாச்சே. சொந்த வீடுன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு இந்த அம்மாவுக்கு சட்டை வேற பேசுது. என்னை விட்டு எங்க பையனை யார் கல்யாணம் பண்ணிப்பா? எதுனா சொன்னியா? இல்லத்த. சமைச்சிட்டியா? இல்லத்த, சக்கரை பொங்கல் செய்வா வெண்பொங்கல் செய்வா? எதுக்கு? காலையிலே சக்கரை பொங்கல் சாப்பிட்டு சுகர் வந்து நான் போய் சேரவா? அதுக்கு தானே நான் பண்றதே. ஒண்ணு இல்லத்த, வெண்பொங்கலே செஞ்சிருவா. அப்ப ஆமா, என்ன இது தலை இப்படி இருக்கு? குடும்ப பொண்ணு மாதிரியா இருக்கு. தலைக்கு குளிச்சிருந்த, அதான் மம்மி வெளில போயிட்டு வரேன். என்னது இது தனு, இப்படிலாம் போட்டா அத்தைக்கு பிடிக்காது, உனக்கு தெரியாதா? நல்லா குடும்ப பொண்ணு மாதிரி இருப்போ உள்ள. ஏய், என் பொண்ணை நீ எது கண்ட்ரோல் பண்ற? அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அடுப்பங்கரையில போய் சமை. இதுக்கு குடும்பத்துக்கு இது வேற. தள்ளு. பாய் செல்லம். அத்தை, நான் மாடி போய் துணி காயப்பட்டு வந்துடுறேன். சீக்கிரமா போயிட்டு வா, பொங்கல் வைக்கணும். சரிங்க சார். போயிடா, பையனை கால் பண்ணும். டேய், எவ்வளோ நேரம்டா ஃபோன் பண்ணுறது, எடுக்கவே மாட்டியா? ஓஹோ, உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணால் மட்டும் ஒரே ரிங்கில் எடுத்துடுற. ஆமாம், ஃபோன் பண்ணால் 4 ரிங்கு போகணும். ஐயோம்மா, பாத்ரூம்ல இருந்தம்மா, அதனாலம்மா ஃபோன் எடுக்கலாம். இப்பதான் வெளில வந்தேன். சொல்லுங்க. சரி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். என்ன உன் பொண்டாட்டி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார அம்மா மாதிரி பார்த்துப்பா அப்படி இப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்த. மணி என்னடா ஆகுது? 8 மணி ஆகுதுடா, இன்னும் பொங்கல் பண்ணிட்டு இருக்காடா உன் பொண்டாட்டி. இப்படியே என் வயித்த காய போடுறதுக்காடா நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். சரி, அது கூட பரவாயில்லடா. உன் தங்கச்சி சின்ன பொண்ணுடா, குழந்தடா. அவ கூட போய் போட்டா போட்டி போடுறாடா உன் பொண்டாட்டி. ஐயோ, நான் ஒண்ணுமே சொல்லலடா. என்னம்மா தலைமுடி இப்படி விரிச்சு போட்டிருக்க? சாப்பாட்டுல எதுனா விழுந்துற போதுன்னு தான்டா சின்னதா சொன்னேன். அதுக்கே உன் தங்கச்சி மேல ஏறுறாடா உன் பொண்டாட்டி. எல்லா கோத்தையும் அவன் மேல காட்டுறா. என்னமோப்பா, உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு நல்ல மாடு வாங்கி விட்டுருந்தா கூட நான் நேரத்துக்கு பணக்காரியா ஆகியிருப்பேன். உன்னை படிக்க வச்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்தியா? இல்லை உன் தங்கச்சியை வேற எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியல. சரிப்பா, கொஞ்சம் உன் பொண்டாட்டிக்கு சொல்லி புரிய வைப்பா. நான் உன் மேலே குறை சொல்லணும்லாம் எதுவும் இல்லைப்பா. எனக்கு தனு எப்படியோ மகாவும் அப்படிதான்ப்பா. சரிப்பா, சரி நான் வச்சிட்டுமா? வேலையா சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கோ. சரிப்பா. மாட்டி விட்டண்டி, இருக்குடி உனக்கு. இவன் வேற எடுக்கவே மாட்டான். ஹலோ, எங்கங்க இருக்கீங்க?
எத்தனை ரிங்கு போகுது? 4 ரிங்கு போகுது. எந்தெல்லாம் ஒரே ரிங்கில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? சரி அதை விடுங்க. உங்க அம்மா கொடுமைக்கார மாமியார் மாதிரி என்னை கொடுமைப்படுத்துறாங்க. உங்க தொங்காச்சிக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? சி, என்ன ஃபேமிலியோ இது. உங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுது. உங்க தங்கச்சி என்னன்னா தலையை விரிச்சு போட்டு ஆடுது. நான் சும்மா தலைக்கு தான் குளிச்சேன், அதுக்கு உங்க அம்மா அப்படி கத்துறாங்க. லவ் பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்க? மருமகளை மகளை மாதிரி பார்த்துப்பேன்னு சொன்னீங்களே. சி. உனக்கோ வேலை இல்லை, எங்க அம்மாக்கோ வேலை இல்லை. மனுஷனை நிம்மதியா கூட மாட்டுறீங்க சேவை போனா. சே, இவன் இப்படி பண்றானே. சே, நம்மளை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. நம்ம லவ் பண்ணாமே இருந்திருக்கலாம். அம்மா சொன்ன பையனை கட்டியிருந்தா கூட இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. சி. ஏ மகா, மகா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இதை வரேன். துணி தான் காயப்பட்டுன்னு இருக்கேன். இவ ஒருத்தி நிம்மதியை துணி கூட காயப்பட விட மாட்டா கிளவி. இதுதாங்க நம்ம மருமகளுடைய சந்தோஷமான வாழ்க்கை. இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல மாமியார் மருமகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.